கலைஞர் அவர்களோ, பேரறிஞர் அண்ணா அவர்களோ வந்து இது எல்லாமே அவங்கலாம் பார்த்துட்டாங்க. இதெல்லாம் மீறி தான் அரசியல், இதெல்லாம் மீறி இன்னைக்கு வந்து வோட் பேங்க் பாலிடிக்ஸ்க்கு எல்லாம் பயப்படுறாங்க. அப்படிலாம் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம வந்து துணிஞ்சு இது பண்றது நம்மளோட ஸ்ட்ரெங்த், கோர் ஸ்ட்ரெங்த்தே வந்து சித்தாந்தங்கள் தான். அத நம்ம டைல்யூட் பண்ணிட்டோம், இல்ல ஏதோ இது பண்ணிட்டோம்னா, somebody else is doing it much better than us. அத ஒரு பாலிடிக்ஸாவே பண்ணும்போது, then people will you should be able to differentiate இல்ல. எக்ஸாக்ட்டா. இப்போ நீங்க சித்தாந்தம்னு சொன்னதுனால இந்த கேள்விய நான் கேட்கணும்னு நெனைக்கிறேன். ஆ திராவிட மாடல் அரசு அது திமுகவோட கொள்கை வந்து சமூக நீதி வந்து முக்கியமான ஒரு விஷயம். சமூக நீதினா, ஏன் தர்மபுரியில அதே கேஸ்ட்ட சேர்ந்து ஆப்போசிட்ல நிக்கிறவங்களோட கேஸ்ட்ட சேர்ந்தவங்களே திரும்ப திரும்ப நிக்க வைக்கிறாங்கன்னு ஒரு கேள்வி எல்லாராலயும் எழுப்பப்பட்டு வருது இல்லையா? ஸோ இல்ல. அதே மாரி தானே உங்களையும் இப்ப இங்க பார்த்துருக்காங்க. தருமபுரின்னு இல்ல. இல்ல இங்க ஆமா. பொதுவாவே நான் பொதுவாவே உங்கள வந்துட்டு கேட்கறதுனால தர்மபுரிய இல்ல. கேட்கிறேன். பொதுவாவே பார்த்தீங்கன்னா, அது ஒரு இது. அதெல்லாம் உடைக்கணும்னு சொல்லிட்டு திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து அதுக்கு நெறைய வந்து எக்ஸம்ஷன்ஸ்லாம் இருக்கு. இப்ப நீங்க என்ன படிச்சுட்டு வந்து அங்க நின்னு இருந்தாலும், பட் எல்லாராலும் என்ன பார்க்கப்படுவாங்க? ஒரு பாமகல ஒரு முக்கியமான ஒருத்தர எதிர்க்கிறதுக்கு அதே ஜாதிய சேர்ந்த ஒருத்தர தான் அங்க நிக்க வச்சிருக்காங்க. இதுதான் திராவிட மாடல் அரசு அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வரும் தானே? இல்ல அது வரும். அதாவது வோட் பேங்க் பாலிடிக்ஸ் ன்றது வேற, நம்ம சோசியல் மீடியால பேசுறது வேற. ஒரு